ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். அவனை காரணமாக தங்களை உண்டு தலைகளை தாண்டி ஜெபிப்போம். இந்த அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மை நன்றி எல்லாவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஆராதனை விட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடு செல்லட்டும், அபிஷேகத்தோடு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கக்கூடிய மக்களுடைய இருதயங்களில் என்னென்றைக்குமான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். எல்லோராம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்லோராம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. எல்லோராம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்லோராம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன்.
ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீ சர்வ வல்லமுள்ள பிதா. ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய குமாரன் மூலமாக ஏராளமான அற்புதமான காரியங்களை நீர் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறீர். அதையெல்லாம் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாக, அதன்படி வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. Help us to understand the word of God. Hallelujah. Father, we seek you, Lord. Holy Spirit, we seek your guidance, Lord. Please help us to understand the word of God correctly, Lord, and apply it to our lives, oh Father. Grant all the benefits by obeying the word of God, Lord. We give you glory, honor and praise to you alone. Amen. Amen. வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்ற தலைப்பிலே நம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, பல வாரங்களாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்ன என்பதை நாம் பல வாரங்களாக புதன் மாலை வேளைகளில் பார்த்து வருகிறோம். வாசித்த வேத வாசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்மளை நினச்சிருக்கிறாரு. யார் நம்மளை நினைக்கலன்னாங்க, கர்த்தர் நம்மளை நினச்சிருக்கிறாரு. நாம் பாருங்க, அவங்க நினைக்கல இவங்க நினைக்கலன்னு கவலைப்படுறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை நினச்சிக்கிறார். இவ்வளோ பெரிய ஆண்டவர், வானத்தையும் பூமியும் தம்முடைய வல்லமையான வசனத்தினாலே உண்டாக்கினவர், அதை தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். இவ்வளோ பெரிய ஆண்டவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், பரிசுத்தம் உள்ளவர். அவர் நம்மளை நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு வரணும். ஆமீன். அவர் என்ன நினச்சிருக்கிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார். எந்த விதத்தில் அப்படின்னா, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வதிக்கிற அந்த விஷயத்திலே அவர் நம்மை நினைத்து இருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த விஷயத்தில் அவர் நம்மளை நினைக்கிறாரு. அவர் வேற எதையும் பண்றதில்ல. நம்ம மேல சாபத்தை தூக்கி போடுறது இல்லை. நம்ம என்ன தப்பு பண்ணுவோன்னு பார்த்து நேர்ந்து, ஓ நீ தப்பு பண்ணிட்டியா, உன் மேல அந்த சாபத்தை உன் மேல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை நம்ம மேல போடுறவர் கிடையாது. அவர் நம்ம மேல ஆசீர்வாதத்தை போடுகிறவராய் இருக்கிறார். நம்ம இந்த வேத புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது ஒருத்தர் மேல கூட ஒரு சாபத்தை போட்டது இல்லை. அதற்கு மாறாக அவர் என்ன பண்றாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல எல்லா சாபத்தையும் போட்டுட்டு அவர் மேல இருந்த ஆசீர்வாதத்தை எடுத்து நம்ம மேல போட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப நல்லா தெளிவா நாம புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாபம்லாம் அவர் மேல போட்டாரு. நம்ம வாழ்க்கையில இருந்த சாபத்தெல்லாம் எடுத்து அவருடைய குமாரன் மேல போட்டு அவர் மேல இருந்த ஆசீர்வாதத்தை எடுத்து நம்ம மேல வச்சிருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மளும் ஒருத்தர் கூட அவர் கைவிடவே இல்லை, அவர்களை சபிக்கவே இல்லை. அதற்கு மாறாக அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமா ஆசீர்வதித்தார், பிள்ளைகளை கொடுத்தார், ஏராளமான செல்வங்களை கொடுத்தார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார், விளைச்சல் ஆசீர்வதிக்கிறார், 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு வெறும் கையும் கோலுமா போனவனை 2 பெரிய பரிவாரங்களோடு திரும்பி வரும்படி செய்கிறாரு. அவனை பெரிய செல்வந்தனாக மாற்றுகிறார்.
யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தை எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாரு. எவ்வளோ பேர் அவனுக்கு அகேன்ஸ்டா வந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாம பண்ணி இவனை ஆண்டவர் கரத்தை பிடிச்சி மேல தூக்கி அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு பெரிய அதிகாரியா வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கும் அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அப்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் யாரா இருந்தாலும் சரி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். யாருன்னு முக்கியம் கிடையாது, அவரை நம்பினா போதும். நம்பினா ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு. அது மட்டும் இல்ல, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார். பிள்ளைகளெல்லாம் கூட ஆசீர்வதிக்கிறார் அவர். அப்புறம் சொல்றார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மள ஆசீர்வதிக்கணும்னு நம்மளோட அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா? ஆனா நம்ம யாரால ஆசீர்வதிக்கப்படுறோம் பார்த்தீங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருத்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வருதுன்னா, அந்த ஆள் எவ்வளவு வெயிட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அந்த ஆசீர்வாதமும் இருக்கும். ஆள் ரொம்ப வெயிட்னா ஆசீர்வாதமும் வெயிட்டா இருக்கும். கவனிச்சிருக்கீங்க நீங்க? நம்ம போய் ஒரு திருமணத்துக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கோ நம்ம பத்திரிகை கொடுக்குறோம். ஒரு நல்லது நடக்குது, விசேஷம் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி போய் பத்திரிகை கொடுக்குறோம். அந்தந்த ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கிஃப்டை கொடுக்குறார்கள். அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் பெரிய ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல கிஃப்டை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ வெயிட் அவ்வளோ. நான் சொல்கிறேன், கர்த்தர் எல்லாரோட ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல வார்த்தைகளை நம்ம மேல அவர் கூறியிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அவரை நம்பணும். 9ஆம் வசனத்துல நாம் வேதத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலே கர்த்தரை நம்புனா போதும். வேற எல்லாம் ரொம்ப பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்ல. செருப்பு இல்லாம வெறும் காலோட நடக்க தேவையில்ல. கறி சாப்பிடாம 40 நாள் இருக்க தேவையில்ல. ஒன்றும் பண்ண தேவையில்ல. என்ன பண்ணணும்? அவரை நம்பணும். அவர் சொல்றதை நம்பணும். அவர் சொல்றதை நம்பினா அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அப்படி நம்பும்பொழுது என்னாச்சு? அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். துணை, கேடகம். கர்த்தர் நமக்கு துணை இருக்கிறாருங்க. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் துணையா இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அவர் மட்டும் நமக்கு துணையா இல்லைன்னா என்ன ஆகுறது? நம்ம அவர் நமக்கு துணையா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கேடகமா இருக்கிறாரு, பாதுகாப்பா இருக்கிறார். ஒரு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் நமக்கு நல்ல துணையா இருக்கிறார். நிறைய நேரங்கள்ல வாழ்க்கை துணையே சரியான துணையா அமையிறது கிடையாது நிறைய பேருக்கு. ஆனா கர்த்தர் நம்முடைய நல்ல துணையாய் அவர் இருக்கிறார். அவர்களுக்கு துணையும் அவர் கேடகமாய் இருக்கிறார். நல்ல துணையா இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார், சப்போர்ட்டா இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர்ன்றதை கொஞ்சம் எண்ணிப்பான். அப்ப அவர் எப்பவுமே நமக்கு அவர் அப்படி ஆசீர்வாதத்தை வழங்குகிறவராக இருக்கிறார். நம்ம வந்து பல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஆபிரகாமை பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் ஈசாக்கு பற்றி கூட நம்ம பார்த்தோம். அப்புறம் யாக்கோபு பற்றி கூட நம்ம பார்த்தோம். ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரையும் பார்த்தோம். யோசேப்பை பற்றியும் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். யோசேப்பையும் கடவுள் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார், பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு கொடுத்த தரிசனம்லாம் அவ்வளவுதாங்க நிறைவேறாது. அவங்க அண்ணதம்பிங்கெல்லாம் பார்த்து சொல்றாங்க, வாடா இவனை ஒன்று போட்டு தள்ளுவோம், இவனோட தரிசனங்கள்லாம், இவனோட வாழ்க்கையில கடவுள் கொடுத்த தரிசனங்கள்லாம் எப்படி நிறைவேறது பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த சகோதரர்லாம் ஒன்னா கூடி அவனுக்கு எதிராக எல்லா காரியங்களும் பண்றாங்க பாருங்க. கர்த்தர் அற்புதமா அவனை தப்பு வைத்து அவர்கள் சகோதரருடைய கையிலிருந்து இஸ்மவேலிடத்துல அவனை கொண்டு போறாரு. அங்க ஒரு பெரிய அதிகாரியினுடைய வீட்டில் வேலைக்கு போறான். அவன் போகும்பொழுது ஒரு பெரிய அதிகாரியினுடைய வீட்டில் ஒரு சின்ன அடிமையா போறான். எல்லா வேலையும் செய்யணும். அடிமை என்ன வேலை செய்வான்? தோட்ட வேலை, பாத்ரூம் கழுவுறது, கக்கூஸ் கழுவுறது, அந்த மாதிரி ரொம்ப ஒரு மட்டமான வேலையை தான் அடிமைகளுக்கு எந்த வேலை சொன்னாலும் செய்யணும். இந்த வேலை தான் கிடையாது, எந்த வேலை சொன்னாலும் அடிமைகள் செஞ்சுதான் ஆகணும். அப்படி இருந்து அவன் ஆரம்பிக்கிறான் பாருங்க. அவன் வேலையை அங்கிருந்து ஆரம்பிச்சு அவன் பிரமாதமா வரான். அவனுக்கு கர்த்தர் வந்து தெய்வீக ஞானத்தை கொடுக்குறாரு, கூடவே இருக்கிறாரு. 39ஆம் அதிகாரத்துல நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்துல வாசித்து பார்க்கும்பொழுது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாட் எவர் ஹி டஸ் ப்ராஸ்பர்ஸ். அதாவது என்னெல்லாம் வந்து அவன் செய்யறானோ எல்லாம் மட்டும் கடவுள் வெற்றி அடைய செய்கிறார் பாருங்க. கடவுள் அவன் செய்யற எல்லா காரியங்களையும் வெற்றி அடைய செய்கிறார். அவனுக்கு அந்த பொருளாதாரத்துல ஒரு பெரிய வெற்றியை தர்றாரு, கேரக்டர்ல ஒரு பெரிய வெற்றியை தர்றாரு. அவன் எந்தெந்த வேலையெல்லாம் செஞ்சானோ அதெல்லாத்திலையும்
ஒரு மாபெரும் வெற்றியை அவனுக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து வெற்றியை அவர் தருகிறவராய் இருக்கிறார். எனக்கு கூடவே இருக்கிறார். நான் சொல்றேன், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எதுக்குன்னா நம்மளை உயர்த்துவதற்காக, நம்மளை மேன்மைப்படுத்துவதற்காக நம்ம கூட அவர் இருக்கிறார். அது அவர் அப்படி செய்கிறவரா இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நம்ம மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் அன்பும் அக்கறை உள்ள தேவனா இருந்து நம்மளை அவர் அளவு கடந்த விதத்தில் நேசிச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு எப்படி பண்றாருன்னா, அந்த அடிமையா வித்து போட்டாங்க பாருங்க, அந்த யோசேப்பினுடைய வீட்டுல அவனை குடும்பம் மொத்தமும் அந்த யோசேப்பை பராமரிக்கும்படி அவனை வைக்கிறாரு. கடவுள் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அந்த யோசேப்புக்கு தருகிறார். அந்த யோசேப்புக்கு 2 பிள்ளைகள், அவனுடைய அந்த எகிப்து தேசத்துல 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த 2 பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு அவன் பேர் வைக்கிறான் பாருங்க. பேர் வச்சு, அந்த கர்த்தர் என்னுடைய எல்லா நிந்தையும் மறக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவன் பேரு வைக்கிறான். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யோசேப்பினுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கடவுள் அவர்கள் அந்த யோசேப்பினுடைய பிள்ளைகளுக்கு தரார். நான் ஒரு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 41, 49 ஆதியாகமத்தில். இப்படி யோசேப்பு அளவிறந்த கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. நல்லா கவனிங்க, இங்க சொல்றான் பாருங்க. இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலத்தனையாய், கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அவளுக்கு அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. இது எப்படி இவனால முடிஞ்சது? எவ்வளோ பேர் இருக்காங்க, இல்லை? ராஜா இருக்கான், அப்புறம் நிறைய அவனுக்கு போர் வீரர்கள் இருக்காங்க, மந்திரிகள் இருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா படை தளபதிகள் இருக்காங்க, பெரிய பெரிய ஆலோசகர்கள்லாம் இருக்கிறாங்க, இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த தலைவர்கள் ஒரு நாட்டை ஆள்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக தலைவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ இவனால் மட்டும் எப்படி இவ்வளோ ஒரு எண்ணிறந்த கடற்கரை மணலை போல தானியத்தை சேர்த்து குவிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அந்த ஆசீர்வாதம் தான் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஞானத்தை அவனுக்கு கொடுத்தது. எங்க இந்த ஆசீர்வாதம் பாருங்க, யார் இதை கொடுக்கறதுன்னா, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல ஈசாக்கின் இடத்துல இந்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். யாக்கோபு யாருன்னா யோசேப்பினோட தகப்பன். ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் அந்த யாக்கோபு தான் யோசேப்பினோட தகப்பன் பாருங்க. இந்த ஈசாக்கு முதல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளையாகி யாக்கோபு மேல கூறுறான், நல்ல வார்த்தைகளை கூறுகிறான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 27, 26லேருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனை நான் நீ கிட்ட என்னை முத்தம் செய் என்றான். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் 2 பிள்ளைங்கள ஆசீர்வாதிங்கன்னா இப்போ மறிக்க போறான்னு தெரியுது. மறிக்க போறான்னு தெரிஞ்சோன்னா இல்லைங்க, 2 பேர் நீ ஏசாக்கிட்ட சொல்றான், மூத்த மகன்கிட்ட போய் சொல்றான், ஏன்னா அவனுக்கு தான் ஆசீர்வாதம் போய் சேரணும் நியாயப்படி. அதனால அவனை பார்த்து சொல்ல, தம்பி நீ போய் வேட்டையாடி எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொண்டு வாடா, நான் மறிக்க போற தருவாயில இருக்கிறேன், நான் உன்னை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் என்ன பண்றான், வேட்டைக்கு கிளம்பி போயிடுறான். ஆனா இந்த ஏசா இதுக்கு முன்னாடியே ஒரு தவறை பண்றான். என்னன்னா, அவன் பசியா வேட்டையாடிட்டு ஒன்றும் கிடைக்காம வரும்பொழுது இந்த யாக்கோபு பாயத்தம் கூழ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. கூழ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவன்கிட்ட கொஞ்சோண்டு கூழ் கொடுறான் அப்படின்னு கேட்கிறான் இந்த ஏசா. அப்போ யாக்கோபு சொல்றான், ஆஹா நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு கொடுக்குறேன், ஆனா உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்து போட்டுருக்கு, அதை அந்த உரிமை எனக்கு கொடுத்துட்டு நான் இந்த கூழ் உனக்கு தரேன். ஏன்டா ஆளே சாவ போறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் அந்த ஆசீர்வாதம் எனக்கு நீயே வச்சுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை மாத்திடுறான் பாருங்க, வெறும் கூழுக்காக. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னு அவனுக்கு தெரியல, பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னுலாம் ஒண்ணுமே தெரியல. சும்மா சாதாரண ஒரு கூழுக்காக இந்த ஆசீர்வாதத்தை விட்டு போட்டுறான் பாருங்க. நாம கூட பல நேரங்கள்ல இந்த ஆசீர்வாதம் என்னெல்லாம் பண்ணும் பின்னாடி அப்படின்றது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அதை அறிந்து கொள்ளாமல் நிறைய இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்து விடுகிறோம். அப்ப
இவனுக்கு பதிலா என்ன பண்றான்னா, ஏசாவுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு யாக்கோபு வந்து இந்த ஆசீர்வாதத்தை அவங்க தகப்பன்ட்டு இருந்து பெற்றுக்கொள்ள போகிறான். ஆகவே தான் கிட்ட வாப்பா, நீ வந்து கிட்ட வந்து எனக்கு முத்தம் கொடு, ஏன்னா தடவை பார்க்கறதுக்கு. ஏசா கொஞ்சம் முடிவுள்ள ஒரு ஆசாமியா இருந்தான், இவன் வந்து சௌந்தரிய ரூபம் உள்ளவனா இருந்தான். ஏசா வந்து வேட்டைக்காரனா இருந்தான் இல்லையா, அதனால கிட்ட வா, என்னை வந்து முத்தம் கொடு. ஏன்னா நைஸா அப்படியே தடவை பார்த்து ஏசா தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக, ஏன்னா குரல் யாக்கோபு குரலாம் வந்து இருக்குது. அதனால 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை ஒத்ததான் இருக்கிறது. சொல்றோம் பாருங்க, அந்த வாசனையே எப்படின்னா, நம்ம பஸ்ல முன்னெல்லாம் வந்து இப்போ பஸ்ல போனால் அந்த மாதிரிலாம் வர்றது கிடையாது. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது பஸ்ஸில் போகும்பொழுது வயல்வெளி பக்கமாக போகும்பொழுது அந்த நெற்பயிரினுடைய வாசனை பிரமாதம் அடிக்கும். சம்பா அரிசினா அது இன்னும் நல்லா இருக்கும், அந்த வாசனையே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்போ இந்த வாசனையை, அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை கொத்துதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 28ஆம் வசனத்துல, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் தந்து தானியத்தையும் திராட்சரசத்தையும் திரளாய் தந்தருள்வாராக. மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாங்க. இந்த ஆசீர்வாதம் எப்படி எவ்வளோ அருமையா வேலை செய்து பாருங்க. அந்த ஆசீர்வாதம் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். எப்படி சேர்க்கிறான்னா, இந்த யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததா இருந்தது. அவ்வளோ தானியத்தை சேர்த்து வைத்தான். ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை எவ்வளோ அருமையா வேலை செய்து பாருங்க. அவரு ஆசீர்வதிச்சவரு ஒருவேளை மறந்துருக்கலாம், ஆசீர்வாதத்தை வாங்கினவரு மறந்துருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வதிச்சவங்க மறிச்சே போயிருக்கலாம். ஆனா அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் வேலை செய்யும் கண்டிப்பா. அங்க சொன்னவர் இங்க இந்த யோசேப்பு அதே மாதிரி அளவிறந்ததாய் கடற்கரை மணலத்தனையாக மிகுந்த தானியத்தை, மிகுதியாக தானியத்தை, அதே வார்த்தை இங்க வர்றதை நம்ம பார்க்கிறோம். 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல மிகுந்த தானியத்தையும் வருதா அந்த வார்த்தை, மிகுந்த தானியத்தையும். இங்க 41, 49 அவர் சொல்றாரு, கடற்கரை மணலை போன மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். ஆசீர்வாதம் எவ்வளவு அற்புதமா வேலை செய்யுதுன்னு பாருங்க. அது சந்ததி சந்ததியா வேலை செய்வாங்க. அது ஈசாக்கு வெறும் யாக்கோபு மட்டும் இல்ல, அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். 12 கோத்திர பிதாக்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அவங்க மேலெல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்க ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்ல, அது அளவுக்கு அடங்காததா இருக்கிறது. நான் சொல்றேன், கடவுள் நம்ம மேல வச்ச ஆசீர்வாதம் அளவுக்கு அடங்காததா இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் சரி குடும்ப செலவுக்கு மட்டும் வந்தா போதுங்க, ஏதோ ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு வந்தா போதும், இந்த பில்லை பே பண்றதுக்கு வந்தா போதுங்க, ஏதோ நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் அதனுடைய சாப்பாடு செலவு அச்சின்னு போச்சுன்னா பரவாயில்ல, அது வரைக்கும் போதும். நம்ம அப்படி நினைக்கிறோம். இன்னும் கர்த்தர் அப்படி நினைக்கிறது கிடையாதுங்க. கர்த்தர் அந்த மாதிரி நினைக்கிறதே கிடையாது. அவர் கொடுக்கும்போது அளவு கடந்ததா கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும்போது மிகுதியாய் கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய சுபாவமே அப்படிதான். கொடுக்கும்போது அப்படிதான் கொடுக்குறார், மிகுதியாக கொடுக்கிறார், அளவு கடந்ததா கொடுக்கிறார். கடற்கரை மணலை போல அவர் தருகிறவராக இருக்கிறார். யாராலும் தாராளமா தர்றாரு. அதனால்தான் 23ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிற அளவுக்கு அவர் ஆசீர்வாதங்களை தர வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கும் போது கரெக்டா போஷிக்க எல்லாம் போஷி முடிச்ச பிறகு 12 கூட நிறைய மீதியான துணிக்கைகளை எல்லாம் என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. அவருக்கு கொடுக்கும் போது எப்பவுமே அவர் அப்படிதான் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எதை கொடுத்தாலும் சரி அவர் அப்படிதான் கொடுக்குறாரு. சும்மா லேசா கொடுக்கறது இல்ல, எக்கச்சக்கமா கொடுக்குறாரு. பாருங்க, இது வெறும் இந்த தானியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அது மட்டும் கிடையாது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல அவர் அபிஷேகத்தை எப்படி வச்சிருந்தாருன்றத நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க. எப்படி கொடுக்குறார்? 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 34ஆம் வசனம், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை எப்படி கொடுத்துக்கிறார்? கொஞ்சோண்டு கொடுத்துக்கிறாரா? தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாரா? இல்லை இன்ஜெக்ஷன்ல சிரிஞ்சில் எடுத்து அப்படி போடுறாரு? இல்லை, தேவன் அவருக்கு தமது ஆவியை எப்படி கொடுத்திருக்கிறார்? அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கறதே அப்படிதான், எப்பவுமே அவர் அப்படிதான் கொடுக்கிறவரா இருக்கிறார். நான்லாம் என்னோட வாழ்க்கையில அதெல்லாம் அனுபவத்தை கொண்டு வருகிறேன். ஆகவே நான் சொல்றேன், என்ன பண்ணணும்? நம்பணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது.
நம்மளால வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் என்ன பண்ண முடியும்? நம்ம தான் முடியும், அவ்வளோதான். அதை செய் போதுன்றார் கர்த்தர். இப்போ நீ நம்முன்னே போதும். நமக்கு என்ன நம்ம என்ன யோசிக்கிறோம்? நமக்கு தேவைக்கு, அந்த தேவைக்கு மட்டும் செஞ்சா போதுங்க. அந்த தேவைக்கு முதல்ல ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த மாசம் முழுக்க நான் குறைவில்லாமல் சாப்பிடணும் ஆண்டவரே, என் தேவைகள்லாம் சந்திக்கப்படணும் ஆண்டவர். அப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் திரளாய் கொடுத்துக்கிறார். அளவு கடந்த விதத்தில் கொடுத்திருக்கிறார். கடற்கரை மணலை தனியாக அவர் கொடுத்திருக்கிறார். ஏராளம் தாராளமாக அவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவர் கொடுக்கறதுக்கு அளவு கடந்ததான் அவர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? ஆவியானவர் கொடுக்கும்போது கூட அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அவர் கொஞ்சம் அப்படியே லிட்டிலா கொடுக்குறது, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது கிடையாது. எவ்வளவு தேவையோப்பா, ரொம்ப கொடுத்தன்னா உனக்கு கோல் பேரிடும். அதனால நீ எவ்வளவு கேட்குறியோ அதுல கால்வாசி கொடுக்குறேன், போதும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு. நம்மலாம் வீட்டில் பிள்ளைகள் 100 ரூபாய் கேட்டாங்கன்னா, 100 ரூபாய் இதுக்கு போறதுக்கு வரத்துக்கு இவ்வளவுதான் ஆகுது, அவ்வளவுதான் ஆகுது, போதும் இவ்வளோ 50 ரூபாய் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நம்ம கர்த்தரை நினைச்சுக்கிறோம். இல்ல அவர் கொடுக்கும்போது அளவு கடந்த விதத்திலே அவர் நமக்கு தருகிறவர் இருக்கிறார். எக்கச்சக்கமா தராருங்க, நிறைய ஆசீர்வாதத்தை தராரு. முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அவர் கொடுக்கும்போதே அப்படிதாங்க கொடுக்குறாரு, அளவு கடந்ததா கொடுக்குறாரு. அளவில்லாத விதத்துல அவர் நமக்கு தராருன்றதை நம்ம விளங்கி கொண்டு அந்த விதத்துல தான் நம்ம அவரை பார்க்கணும் பாருங்க. அந்த விதத்துல இருந்து அந்த ஆசீர்வாதங்களை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். ஆபிரகாம் ஒன்றும் இல்லாமல் வரான் பாருங்க, வெறும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்றான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு 13ஆம் அதிகாரத்திலேயே, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா என்ன? ஏங்க அவனுக்கு என்ன செலவு இருந்தது நான் கேட்குறேன் உங்களை பார்த்து. நம்மள மாதிரி டெய்லி அவனுக்கு டெய்லி எக்ஸ்பென்சஸ் இருந்ததா? போக்குவரத்து செலவு போயிருக்கான், பெட்ரோல் போடணுமா? ஒன்றும் கிடையாதுங்க. பிள்ளைங்க இருக்குதா? அப்போ கல்யாணம் பண்ணணுமா? ஒன்றுமே கிடையாது. நகை நட்டு வாங்கணுமா? ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் அவனுக்கு அவ்வளோ செல்வத்தை கொடுக்குறாரு. என்னத்தை கொடுக்குறாரு? சும்மா வச்சுக்கப்பா, நான் பெரிய ஆள், அவ்வளோதான். நான் ரொம்ப ஒரு அளவு கடந்த விதத்தில் ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுள். நான் நான் யாருன்றதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதனால நீ வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படாமல் நானும் வச்சுக்கோ நீ அப்படின்ற. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம கடவுளை நம்ப ஆரம்பிக்கணும். எப்படி அவன் ஆசீர்வதிக்கிறாருன்னா, மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொண்ணும் ஆசிகளையும் உடைய சீமானாய் இருந்தான். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். வேலைக்காரருக்கு மட்டும் 318 வேலைக்காரங்க இருக்காங்க. உங்க வீட்டில் யாருக்காவது 318 வேலைக்காரங்க இருக்காங்களா? வேலை செய்யறாங்களா உங்க வீட்டில்? என் வீட்டில் கூட அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு வேலைக்காரர் வைப்போம். அப்படி இல்லைன்னா வேலைக்கு ஒருத்தரும், சமையலுக்கு ஒருத்தரும், இப்போ 2 வேலைக்காரர் வைப்போம், அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு 2 செக்யூரிட்டி கார்டுங்களை வைப்போம், அவ்வளோதான். 4 பேர், மேக்ஸிமம் 10 பேர் வைப்போம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஆள்னா 10 பேர் வரைக்கும் வைப்பாங்க. ஆனால் ஆபிரகாம் வீட்டில் வேலைக்காரங்க மட்டும் 318 பேர். 318 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 318 பேருக்கு அவன் தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். அவங்க கூடவா இருந்தாங்க. அவங்க குடும்பத்தெல்லாம் இவர் பார்த்தாரு. எவ்வளோ ஐஸ்வர்யமானா இருந்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை கூட கிடையாது அவருக்கு, எந்த ப்ரெஷரும் கிடையாது. பிள்ளைக்கு வயசாகுது, கல்யாணம் பண்ணோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆனால் கடவுள் வாரி வழங்குறாரு பாருங்க. ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையே அதுதான். 13ஆம் அதிகாரத்தில் அங்கே அப்படி வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. பூமியே தாங்கவே இல்லை. என்ன காரணம்னா, ஏன்னா அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடி. இந்த மிகுதின்ற வார்த்தை நல்ல கவனிங்க. ஆஸ்தி எப்படி இருந்தா மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண முடியாமற் போயிட்டு. எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இவ்வளோ ஆசீர்வதிச்சாரு. சரி விட வேண்டியதானே. குட்டி ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 குட்டி போட்டு ஒரு முறைக்கு குட்டி போடணும்னா 3-4 குட்டிகளும் போடுது. அந்த மாதிரி அது செய்து. ஆடு எப்படின்னா முதல்ல குட்டி போடும்போது ஒரு குட்டி தான் போடும். 2வது முறை போடும்போதும் ஒரு குட்டி தான் போடும். சில சமயம் 2 குட்டி போடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 குட்டி, அப்படி இல்லைன்னா 3 குட்டி, 4 குட்டிலாம் ரொம்ப அபூர்வம். ஆனா இவங்கிட்ட ஆடுங்க ஏராளமான குட்டி போடுது. ஏன்னா ஏகப்பட்ட ஆடுகள் வருது. ஆடு மாடுகள் திரளாய் இருது. எப்படி சொல்றேன்? 24ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்துல இந்த ஆபிரகாமுடைய பர்சனல் செக்ரட்டரி இருக்கார், எலியேசர்னு சொல்லிட்டு. அவர் அங்க சொல்றாரு பாருங்க. 35ஆம் வசனத்துல, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். சும்மா லேசா கிடையாதுங்க.
அவர் வந்து லேச ஆசீர்வதிக்கல, மிகவும் ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வாதம்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இந்த வேலைக்காரனுக்கு அந்த பர்சனல் செக்ரட்டரிக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஆபிரகாமை யார் ஆசீர்வதி, எப்படி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தனா வராரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் என் எஜமானை மிகுதியாய் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? ஏழை பரதேசி கிடையாதுங்க அவரு. நம்ம நினைக்கிற மாதிரி அவர் சீமானா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம்னா கோடீஸ்வரரா இருக்கிறாரு. எஜமான் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்தது? யாருங்க? கர்த்தர் கொடுக்குறாரு. நாங்க கர்த்தர் இதெல்லாம் கொடுக்க முடியுமான்னு கேட்டா அது கொடுப்பார், அவ்வளவுதான். ஏன்னா அவர் சொல்லியிருக்குது, அவர் தான் சொல்லியிருக்கிறார். என் எஜமானுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது தான் உங்களுடைய பெரிய பிரச்சனையா இருக்கா? அது மட்டுமே வந்து பிசாசு உங்களோட கண்களுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா வைக்கிறான் பாருங்க. ஏன்னா நீங்க ஏமாந்து போயிடணும். கடவுள் இதை கூட சந்திக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி கடவுள் மேல ஒரு கோபம் வரதுக்காக அவனா பண்றான். அதுல ஒரு பல தடைகளையும் நம்முடைய மனத்தடைகளை எல்லாம் கொண்டு வரான். இந்த வசனங்களை வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி ஒரு கண்கள் மேல ஒரு பெரிய ஒரு தூசி படலத்தை கொடுக்குறான். நம்ம நல்லா தான் போயிருக்கிறோம், திடீர்னு ஒரு பூச்சி வந்து கண்ணில் அடிக்குது பாருங்க. கண்ணை திறக்க முடியல, சின்ன பூச்சி தான், ரொம்ப சின்னது தான். ஆனா கண்ணு எரிச்சல் எடுக்குது, கண்ணை தேய்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த பூச்சி கண்ணை விட்டு வெளியே வர வரைக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுது, பார்க்கவும் முடியவில்லை, வண்டி ஓட்டவே முடியாது, ஓரம் கட்டிட வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் பாருங்க, சின்ன ஒரு தூசி கடவுள் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மேன்முள்ளவர் என்பதை நம்முடைய கண்ணுக்கு மறைச்சு வைக்கிறான் பிசாசு. அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொடுக்குறான். இவ்வளோ வருஷம் நீ சர்ச்சைக்கு போற, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து இந்த புதன்கிழமை ஆறாந்தன்னைக்கெல்லாம் வர, உனக்கு என்ன பண்ணிட்டாரு கர்த்தர்? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறாரா? ஏதாவது ஒரு சின்ன பொருளாதார பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு உயர்வை உனக்கு கொடுத்துருக்கிறாரா? அப்படிங்கிற மாதிரி சும்மா நம்முடைய அன்றாட தேவைகளை மட்டுமே நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறான். நான் சொல்றேன், அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் சொல்லிட்டாரு ஏற்கனவே. மத்திய 6ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, இப்பா இதெல்லாம் உனக்கு வேணும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், இது சும்மா அதையே யோசிச்சுட்டு இருக்காது, இதெல்லாம் உனக்கு வேணும்னு தெரியும், அவரு உனக்கு தருவாரு, மற்றவங்களாம் அது பின்னாடி ஓடலாம், ஆனா நீ ஓடாத. நீ என்ன பண்ண, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு அப்படின்னு. இதுல என்ன சொல்லி இருக்கிறன்றது கவனி கொஞ்சம் அப்படிங்குது. என்ன மாதிரி கொடுத்துக்கிறார் பாருங்க ஆபிரகாமுக்கு. இது வந்து ஆபிரகாம் வாயத்தை வந்து சொல்ல, அவன் வீட்டுல வேலை செய்யற அந்த வேலைக்காரன் சொல்றான், கர்த்தர் என்ன எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க சொல்லுவாங்களா, கர்த்தர் எங்க முதலாளியை ரொம்ப நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க, நல்லாகிறாரு அவரு. அந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி கடவுள் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுடைய அன்றாட தேவைகளாம் அவரு அதெல்லாம் விடுங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அதெல்லாம் உண்ண உணவு, உடுக்க வஸ்திரம், தங்கறதுக்கு இடம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து பிசாசு நம்ம முன்னாடி பூதாகரமா வச்சு, இதெல்லாம் எப்படி சந்திக்க போற, இஎம்ஐ எப்படி கட்ட போற, வாடகை எப்படி கட்ட போற, கரண்ட் பில் எப்படி கட்ட போற, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் எப்படி கட்ட போற, துணி எப்படி வாங்க போற, மணி எப்படி வாங்க போறோம், இத்தையே ரொம்ப பெருசா காமிச்சுன்னுக்குறான். நம்ம ஆண்டவர் வந்து ஏதோ ரேஷன்ல அளந்து கொடுக்குற மாதிரி அவர் அந்த மாதிரி காமிக்கிறான் நம்மளுக்கு. நானும் எவ்வளோ ஜெபம் பண்றேங்க, கர்த்தர் ஒன்றும் கண்ணை திறக்க மாட்டேங்கிறார். நானும் எவ்வளோ ஜெபம் பண்றேன், கர்த்தர் ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்கிறாரு. என்னமோ தெரியல, எம்எல்ஏ ரொம்ப கோபமாகறாரா என்னன்னு தெரியல, அப்படி நம்ம நினைச்சிருக்கோம். அந்த மாதிரி நினைக்க வைக்கிறான் பாருங்க பிசாசு. நான் சொல்றேன், அதெல்லாம் இன்னைக்கு எப்படி பவுலினுடைய கண்ணுல இருந்து அந்த செதில்கள் விழுந்தது, அந்த செதில்லாம் கண்ணுல இருந்து கீழே விழுந்து இதை நோக்கி பார்க்கணும், எப்படி அவன் வந்து இதை செய்யறான் அப்படின்னு எப்படி சொல்றான் பாருங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளும் கொடுத்திருக்கிறார். யாரு? ஒன்றும் இல்லாத வந்தவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியங்களை அவனுக்கு கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர்னு பாருங்க. சும்மா அதாவது இப்ப பொண்ணு பார்க்கறதுக்கு போறான், யாருன்னே தெரியாது. நம்மனா என்ன பண்ணுவோம், ஒரு தட்டு முழுக்க பழம் வாங்கிட்டு போவோம், ஸ்வீட் வாங்கிட்டு போவோம், அப்புறம் பூலாம் வாங்கிட்டு போவோம், என்னமோ வாங்கிட்டு போவோம், அவ்வளோதான் வாங்கிட்டு போவோம். ஆனால் இவன் எப்படி கொடுக்குறான் பாருங்க. 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 24, 21 வாசிக்கிறேன். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமா இருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடை உள்ள பொற்காதணியையும் அவள் கைக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து சும்மா கிஃப்டை கொடுக்குறாங்க.
வேலைக்காரங்கிட்டே இவ்வளோ இருக்குது. ஹலோ, 1/2 சேக்கல் எடை உள்ள பொற்காதணிகள், 10 சேக்கல் எடை உள்ள 2 பொன் கடகங்களே, பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து சும்மா கொடுக்குறான், கிஃப்டை கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இப்போ பொண்ணு பார்க்கறதுக்கு போறாங்க, போகும்போது சும்மா இன்னும் போய் பார்க்கவே இல்லை, இன்னும் ஃபிக்ஸே ஆகலை. இந்த பொண்ணு ஃபிக்ஸ் ஆகல இல்லையான்னு தெரியாது, சும்மா சும்மா கிஃப்ட் கொடுக்குறான் பாருங்க. தண்ணி மொண்டு வாத்ததுக்கு இவ்வளோ கொடுப்பாங்களா யாராவது? அப்புறம் அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தனா இருப்பாரு பாருங்க. இந்த வேலைக்காரனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தாராள மனசுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். சரிங்க, நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கூடாது. ஒரு பொண்ணை பார்த்தேன், இந்த மாதிரி பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் 10 சேக்கல் எடை உள்ள பொன் கடகங்களை கொடுத்தேன், 1/2 சேக்கல் எடை உள்ள பொன் காதணிகளை கொடுத்துட்டேங்க அவங்களுக்கு அப்படின்னு கணக்கு காமிச்சிடலாம். இல்லை, இந்த வேலைக்காரனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய தாராள மனசு இருந்தது. பொண்ணை தூக்கி சும்மா கொடுக்குறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காரியங்களை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ ஆசீர்வச்சிருப்பாங்க. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 30ஆம் வசனத்தில் இவன் போட்ட இந்த பொண்ணை பார்த்தா ஓடி வராங்க. அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் வளையல பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினார் என்று தன் சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதத்தில் வந்தான். அவன் துறவருக ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரம், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டான் பாருங்க போய். ஏன்னா பெரிய ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு நல்லா தெரிந்து போய் விட்டது. சரி, இது வந்து வெறும் கிஃப்ட். சும்மா பொண்ணை பார்த்தான், சும்மா ஒரு 1/2 சேக்கல் எடை உள்ள போட்டு காதணி கூட்டம், 10 சேக்கல் எடை உள்ள கடகங்களை கைக்கு வளையல கொடுத்தான். 53ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 24:53 வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் பின்பற்றாங்க. மச்சான் மோதிரம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் நடைமுறையில் இருக்குது, வழக்கத்தில் இருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி இதெல்லாம் லாபான், இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர், அவன் செய்யறாங்க. 1/2 சேக்கல் எடை உள்ள பொற்காதணி கொடுத்ததோட நிக்கல, 10 சேக்கல் எடை உள்ள கடன்களை கொடுத்ததோட மட்டும் இல்ல, பொன்னுடைமைகளை கொடுக்குறான், வெள்ளி உடைமைகளை கொடுக்குறான், வஸ்திரங்களை கொடுக்குறான். இதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குறான் பாருங்க, எக்கச்சக்கமா. அப்போ வரும்பொழுதே கொண்டு வந்துக்கிறாங்க. போய் பார்த்து பொண்ணு செட் ஆச்சுன்னா எல்லாத்தையும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துக்கிறாரு. அதோட போச்சா, அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தானுங்க. யார்? ஒரு மனுஷனை கடவுள் ஆசீர்வதிக்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு என்னென்ன மாதிரிலாம் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம என்ன யோசிக்கிறோம்? இந்த மாசத்தை எப்படியாவது தள்ளினா போதும்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த மாசத்தை தள்ளுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அவர் எக்கச்சக்கமா ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கும்பொழுது சும்மா லேசா கொடுக்குறதே கிடையாது, அவர் ஏராளம் தாராளமாக கொடுக்குறாரு. ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கிறதெல்லாம் வாசிக்கும் பொழுது அங்க அவ்வளோ பெருசா இருக்குது. நான் சொல்றேன், இந்த ஆண்டவரை நம்புங்க. எந்த விஷயத்துல அவர் ஆசீர்வச்சிருக்கிறாருங்க. அவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு? என் குடும்பத்தை ஆசீர்வச்சிக்கிறார், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வச்சிக்கிறார். ஒரு மனுஷனை இவர் ஆசீர்வச்சு அவன் ஆசி இவ்வளோ அதிகமாக பெருகி பூமி தாங்க முடியாத அளவுக்கு போய் வேலைக்காரன் கூட அவங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு வச்சு அந்த போய் பார்க்குற பொண்ணுக்கு சும்மா பார்த்து ஒன்றும் ஃபிக்ஸே ஆகலாம். ஆனால் சில கோல்டை அவன் என்ன பண்ணுறான்? ஒரு வெகுமதியாக கொடுக்குறான், கோல்டை கொடுக்குறான். கோல்டை கொடுத்தது மட்டும் கிடையாது, அந்த சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுக்குறான். உச்சிதங்கள் என்னன்னே தெரியல. அது ஒருவேளை வேற ஏதாவது வெளியேற பெற்ற கற்களாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது விலை மதிக்க முடியாத ஆஸ்திகளாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில சொத்து பத்திரங்களை கொடுத்துருக்கலாம், வெகுமதிகளை கொடுக்குறாங்க. என்ன எப்படிலாம் போய் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு மனுஷனை சும்மா லேசா அந்த இந்த போய் பொண்ணை பார்த்துட்டு வாப்பான்றதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை
ஆபிரகாம் கொடுத்துருந்துருப்பான்னு சொன்னா அவனுக்கு எவ்வளோ இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேலைக்காரன் எவ்வளோ தாராள மனசோட இருக்கிறான்னா அந்த ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பான், அவனோட குமாரன் எப்படி இருந்திருப்பான், இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா என்ன பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரை நம்பணும், அவ்வளோதாங்க. அவரை நம்பினா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நம்மளையும் வந்து நிச்சயமாக சேர்ந்து இருக்குது. அவ்வளோ ஆசீர்வாதங்கள் நமக்கும் வந்து சேர்ந்துருக்கு. நம்ம அக்கௌண்ட்டில் அவர் போட்டிருக்கிறாரு, நம்ம கணக்கில் அவர் வரவு வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன பண்ண, இதை புரிந்து கொண்டு பேசணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறீர், மிகுதியாக என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், என்னை மிகவும் ஆசீர்வதிச்சிருக்கிறதுக்காக உங்க நன்றி. இவ்வளோ நாள் நான் வந்து என்னோட அன்றாட தேவைகளை பற்றி தான் நான் ரொம்ப கவலைப்படுந்தேன். ஆனால் இல்லை, எனக்கு வந்து இதை விட பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறீர். ஏன்னா இந்த ஆபிரகாம் மூலமாக கிறிஸ்து வந்து பிறக்கணும். அதனால இந்த 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 ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் லீனேஜ், ரிச் அந்த பரம்பரை, அந்த மாதிரி ஒரு பரம்பரையை ஆண்டவர் உண்டாக்குறாரு. ஒரு மனுஷன் எடுத்து அவனை அளவு கடந்த விதத்தில் ஆசீர்வதிச்சு ஆனால் அப்படி கொண்டு வர்றாரு. நான் சொல்கிறேன், உங்களையும் அதே மாதிரி தான் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். தம்முடைய குமாரன் மூலம் ஆசீர்வதிக்கிறார். உங்களை அவருடைய எல்லா நன்மைகளால் நிரப்பி இருக்கிறார். இப்போ நான் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், நம்பணும். ஆசீர்வதிக்கிறாருன்னு நம்பணும். இதை பேசணும் டெய்லி. ஒருவேளை கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அக்கௌண்ட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாயிலே இந்த மாதிரி பேச்சு ரொம்ப நல்லா இருக்கணும். ஆண்டவர் நீர் என்ன இந்த மாதிரி ஆசீர்வதிச்சிருக்கு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துறேன். கோடான கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், அதுக்காக உமக்கு நன்றின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக பலிக்கும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எவ்வளோ அதிகமாய் ஆசீர்வதிக்கிறீர். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பு எண்ணிறந்த விதத்தில், அளவு கடந்த விதத்தில் தானியத்தை மிகுதியாய் சேர்த்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் யாக்கோபு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்தான். இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனைக்கு ஒத்ததாக இருக்கிறது. அவர் உனக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமையும் தந்து தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. மிகுதியான தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக என்று அன்னைக்கே சொல்லிட்டாண்டவர். இந்த ஆசீர்வாதம் எவ்வளோ அற்புதமாக வந்து பலிக்குதாண்டவர். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு எவ்வளோ ஏராளம் தாராளமாக ஆசீர்வதிக்கிறேன். ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, அவனை சீமானாக்கினே, மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொண்ணும் ஆஸ்திகளை உடைய சீமானாக்கினே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தும். உண்மை நம்புகிற எல்லாரையும் நீர் அப்படியே ஆக்குகிறதற்காக உங்கள் ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எங்களுடையது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எங்களுக்கு வந்திருக்கிறதை இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரை வாயில சொல்கிறோம் டெய்லி. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும் போது கொஞ்சமாக ஆசீர்வதிக்கல, நிறைய ஆசீர்வதிக்கிறீர், மிகுதியாய் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, மிகுந்த ஆசீர்வாதத்தை அளவு கடந்த விதத்தில் நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே நீர் அனுப்பினீர், வார்த்தையை பிரசங்கம் பண்ணார், ஆவியை அளவில்லாமல் நீர் தந்திருக்கிறீர். அதுபோல் ஆண்டவரே எங்களுக்கும் நீர் தந்திருக்கிறதுக்காக உங்கள் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் விசுவாசித்து இந்த வாழ்க்கையிலே நாங்கள் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் பெற்று எங்களை போன்ற அநேக மக்களுக்கு ஆண்டவரே இந்த சத்தியத்தை கொண்டு செல்ல எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அளவு கடந்த சுகத்தை நீ தருகிறதற்காக உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மக்க நன்றி செலுத்துறோம். மிகுந்த சுகம் உண்டாகிறதற்காக உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.